பஸ்ஸில் ஒரு கண்டக்டர் என்ன பண்ணுறாரு, ஸ்டாப்பே இல்லாத இடத்துல பஸ்ஸை நிப்பாட சொன்னார். நிப்பாட சொல்லிவிட்டு இப்போ கண்டக்டர் சொல்கிறாரு, அம்மா இறங்குமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டிமா கோவமாக சொன்னார். அதுக்கு அந்த பாட்டிமா சொல்லுது, ஏன்பா ₹1 தானே, நான் நாளைக்கு வந்து தரமாட்டேனா, இதுக்காக என்னை இங்கே போய் இறக்கி விட்ற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த கண்டக்டர் சொல்கிறான், ஆமாம் வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் ₹1 கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்னோட பொழப்பு என்ன வருது, முதல்ல இறங்குமா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொன்னால் இந்த கண்டக்டர் அந்த பாட்டியம்மாட்ட. அந்த பாட்டியம்மா இறங்கி போயிட்டு இப்போ அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறான், டியூட்டி முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு போகிறான். தெருவில் எங்கே பார்த்தாலும் விளக்கு எரியுது, அவங்க வீட்டில் மட்டும் விளக்கு எரியவே இல்லை, இருட்டாக இருந்துச்சு. அப்போ தான் அவன் ஞாபகம் வந்துச்சு, அன்றைக்கி கரண்ட் பில்லு கட்ட கடைசி தேதின்னு சொல்லிட்டு மனைவிட்ட பணம் கொடுத்தமே, அவள் கட்ட மறந்துட்டாள் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவன் மனைவிட்ட கோவப்படுறான். ஏய், நான் இன்னைக்கு கரண்ட் பில்லு கட்ட பணம் கொடுத்தனே, நீ கட்ட மறந்துட்டியா நீனு, ஏன் கரண்ட் பில்லு கட்டாமல் விட்டுட்டியா நீனு அப்படின்னு சொல்லி கோவமாக கேட்டான் அவன் மனைவிட்ட. இதை கேட்டோன்னு மனைவி என்ன தெரியுமா சொன்னா, எல்லாம் கரண்ட் பில் கட்ட தான் போனேன், கரண்ட் பில் கட்ட கடைசி நேரத்தில் அவன் என்ன தெரியுமா சொன்னான், ₹1 குறையுது, நீ நாளைக்கு வந்து கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் சொன்னேன் ₹1 தானே, நாளைக்கு வந்து தரேன், இன்னைக்கு கரண்ட் பில் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா அந்த புறம்போக்கு சொல்கிறான், வர்றவங்க போகிறவங்களுக்குலாம் ₹1 கொடுக்குறக்கு நான் என்ன கடையை வச்சுருக்கேன், போமா அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு பேசுகிறான். இதெல்லாம் நீ போய் கட்டியிருந்தா தெரியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சொன்னால் மனைவி கணவன்ட்ட. இது கேட்டோன்னு கணவனுக்கு எப்படி இருக்கும்?